மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப பிரம்மாண்டமாக நான் வந்து படித்து முன்னேறணும். எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்னாலே ரொம்ப ஆர்வம். அதில் நான் வந்து ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் போய் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் மைண்ட் அதுக்கான செட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த இன்ஸ்டிடியூஷன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசியிருக்கேன். 1000 ரூபாயில நீட் படிக்க முடியும் தெரியுமா? நீட் மட்டும் இல்ல சரண்யா, ஜேஇ, கியூட் இது மாதிரி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் படிக்கலாம். அப்படியா? என்ன சொல்றீங்க? இது தெரியாத என் பசங்க லட்சக்கணக்கில் சேர்த்துட்டேன்னா என்ன சொல்றீங்க? ஆமா, விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆர்ஜிஆர் கோமெட் 2026 ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஏன்னா சில பேர் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியா ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க. பிசிக்ஸ் தனியா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாம எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைன்ல வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை பிரஸ் பண்ணி உங்களுடைய டீடைல் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, அது எந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கிளாஸஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க, எங்கே இருக்குது, இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தேவையா, இல்லை +2 மார்க்கை வச்சு நம்ம போயிடலாமா, சப்போஸ் என்ட்ரன்ஸ் இருந்தால் நான் எதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும், இந்த விஷயங்கள் தான் கிளியராக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஏன் இந்த இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, +2 மாணவர்கள் நிறைய பேர் அடுத்தது கேரியருக்காக ஏதோ ஒரு குரூப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், ரைட்டா? ஏன்னா +2 முடிச்சதுமே நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணோம், காலேஜில் ஒரு குரூப் செலக்ட் பண்ணோம். குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரியரில் வந்து கரெக்டான ஒரு பாத்தை அமைத்து கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம எடுத்து படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அந்த விஷயத்தில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மேக்ஸ் தேவை. அப்போ மேக்ஸ்லேயே நான் புள்ளியா இருந்தேன்னா எந்த விஷயத்துல இருந்தாலும் அடிச்சிடலாம்ல. அப்போ அந்த மாதிரியே மேக்ஸை கற்றுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குங்க. சென்னைக்கு வந்து நிறைய பெருமை இருக்குது. ஐஐடி இருக்குது சென்னையில், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த மாதிரி சென்னையில் வந்து நிறைய பெருமைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுசேரியிலேயே நம்மளுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் அமைஞ்சிருக்கு. இட்ஸ் நாட் நியூ. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1989 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பீக் ஃபவுண்டேஷனு. தென் வந்து அட்டானமஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1996 இந்த இது வந்து உருவாகிருக்கு. இதில் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன இந்த இன்ஸ்டியூட்ல வந்து என்ன மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், போத் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எக்ஸலன்ஸ் ரெண்டு மாதிரி சேர்த்த மாதிரி அகாடமிக்ஸும் பார்த்துக்கிறாங்க. அதே பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணணும்னாலும் ஒரு அருமையான இன்ஸ்டியூட் தான் இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இங்கே அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆனர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. 2 ப்ரோக்ராம் அண்டர் கிராஜுவேட்ல, ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் கூட சேர்த்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸும் பிசிக்ஸும் பிரிக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்சி ஆனர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து அண்டர் கிராஜுவேட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராமும் பிஹெச்டி ப்ரோக்ராமும் இங்கே வந்து இருக்கு. இதில் ஏன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும்ல, நிறைய இருக்கப்பா, எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட தான் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறதுக்கு இன்ஸ்டியூட் இருக்குது, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு இருக்குது, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்ககிட்ட கூட தான் இருக்குது. நான் போய் எதுக்கு சிஎம்ஐயில் படிக்கணும், ரைட்டா? அப்படின்னு இருக்கிறப்ப பேட்ச் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப மினிமம் சைஸுங்க. 10 பேருக்கு ஒரு பேட்சுங்க. நீங்கள் எங்க சொல்லுங்க, 10 பேருக்கு எங்க பேட்ச் வச்சிருக்காங்க அப்படின்னு? 10 பேருக்கு, அதுவும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிஎஸ்சி படிக்கிற இடத்துல 10 பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச 60, 70 பேர், 80 பேர் கூட பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல பார்த்துருக்கேன். பட் இங்க பேட்ச் சைஸ் இஸ் வெரி நாமினல். பார்த்தீங்கன்னா 10 ரிசர்ச் ஓரியன்டட் கரிக்குலம். இங்க படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிச்சுமா போவோமா, இதை வச்சு என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியும், இதை வச்சு என்னெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற பேஸ்ல வந்து இங்க படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபேக்கல்டி ஃப்ரம் டாப் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேக்கல்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருப்பாங்க. நானும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்றப்ப நம்ம கேள்விப்பட்ட விஷயம்னா, சார் ஃபேக்கல்ட்டியும் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வேறுபாடே இல்லை சார், எது இருந்தாலும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க கூட உட்காந்து நாங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ரெசிடென்ஷியல் கேம்பஸ்.
எப்போ வேணா உட்காந்து கேட்கலாம், எங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி வேறுபாடு இல்லாமல் எது வேணும்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க கிளாஸில் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பசங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்கரேஜஸ் ப்ரூஃப் பேஸ்ட் லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். தென் அலுமினி ஆர்ட், இதில் படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினிஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஐஐஎஸ்சியில் இருக்காங்க, ஐஐடியில் இருக்காங்க, ஐஎஸ்ஐயில் இருக்காங்க, எம்ஐடி அண்ட் பிரின்ஸ்டான் அண்ட் இதை தவிர இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு பிஎஸ்சி ஆனர்ஸ் கோர்ஸ் முடிச்சாலே ₹1,00,000 சேலரி கிடைக்கிறதுக்கான அருமையான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதில் சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து மேண்டேட்ரி. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் யூஜி இருந்தாலும் சரி, பிஜி இருந்தாலும் சரி, பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனுவலில் வந்து இதில் வந்து மே மந்தில் எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இந்த மந்த் ஆஃப் மே, மார்ச் அண்டு ஏப்ரலில் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. மேல இதுக்கான எக்ஸாம்ஸ் வரும். ஒலிம்பியாடு கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருக்காங்களே ஒலிம்பியாட்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன்ஸ் கூட இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் நேஷன் வைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம எழுதுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சொன்ன மாதிரி ஏற்கனவே மார்ச்சில் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா May 24 எக்ஸாம்ஸ் இருந்தது. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் மேலே வரும். லாஸ்ட் சண்டேல வந்து வருது. அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஜூனில் வரும். அட்மிஷன்ஸு, கவுன்சிலிங்கு, இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை அந்த மாதிரியான பீரியட்ல வந்து நடக்கும். ரைட்டா? இதுல அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ₹1000 தான். அப்ளிகேஷன் வரப்ப எப்படி சார் எங்களுக்கு தெரியும்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்க வாசல்ல வந்து விடும். ரைட்டா? நீங்க மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா பெற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா +1 +2 படிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து என்ன பண்ணிடணும், ஷேர் பண்ணிடுங்க. ப்ளஸ் யாராவது இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருப்பீங்க இல்லையா, டீச்சராக இருப்பீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக இருப்பீங்களா, இல்லை அகாடமிஷியன்ஸாக இருப்பீங்க, இல்லைனா கரஸ்பாண்டாக இருப்பீங்க, இல்லை ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் உங்களுடைய ஸ்கூல் குரூப்பில் இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மாணவர்களுக்கு கெரியர் பற்றியான கலக்கம் இருக்காமல், தயக்கம் இருக்காமல், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி எக்ஸாம்ஸ் எப்போ கொடுப்பாங்க, அப்ளிகேஷன்ஸ் எப்போ வரும், தென் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரிசல்ட் வந்ததுன்னா எப்படி பார்க்கணும், தென் கவுன்சிலிங்கில் எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலில் கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சார் கேட்பாங்க, எக்ஸாம்ன்றீங்க, எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் பேப்பரு, அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு வச்சிருக்காங்க. இதுல மினிமம் மார்க்னு ஒன்று வச்சிருக்காங்க. மினிமம் பார்ட் ஏல நீங்க இந்த மினிமம் மார்க் எடுத்தாதான் அடுத்ததே வந்து பார்ட் பிக்கான எவால்வேஷனே போவாங்க. ஏன்னா செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், அதனால அப்ஜெக்டிவ்ல மினிமம் மார்க்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த 20 மார்க் அதை எடுத்தாதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், டிஸ்கிரிப்டிவ் போவாங்களாம். இல்லைன்னா அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்களா. அந்த அளவுக்கு இதுலயே ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல முக்கியமா வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் அண்ட் ப்ரூஃப் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நெகட்டிவ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஜேஇ எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம், கியூட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்றப்ப கரெக்ட் ஆன்சருக்கு மார்க் கொடுப்பாங்க, தப்பா போட்டானா நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இல்லை. ஆஃப்லைன் மோட்ல தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? யூஜி சிலபஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூஜி சிலபஸ்ல என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து ஏன் சிலபஸை பத்தி பேசுறோம்னா, குழந்தைங்க படிக்கிறப்ப வெறும் போனோம் இந்த குரூப் அப்படின்னு பார்க்காம இன்டெப்தா ஒவ்வொரு கோர்ஸ்லயும் என்ன சொல்லி தராங்க, அது மூலமா என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்கும், இவங்க என்ன டீச் பண்ண போறாங்க, என்ன சிலபஸை டீச் பண்ண போறாங்க, அது மூலமா வெளியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு நான் படிக்கக்கூடிய கோர்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருமே அனலைஸ் பண்ணும். பட் அந்த அளவுக்கு டீப்பா அனலைஸ் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு நம்பர்ஸ் ஆர் வெரி லெஸ். ரைட்டா? யூஜி சிலபஸ் ஹைலைட்ஸ் பேஸ்ட் ஆன் கிளாஸ் 12th NCERT லெவல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லாஜிக், தென் டாபிக்ஸ் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, நம்பர் தியரி, காம்படிஷன், ப்ராபபிலிட்டி, ப்ரூஃப் ரைட்டிங் அண்ட் ரீசனிங் எம்பசைஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஜிக்கான என்ட்ரன்ஸுக்கான சிலபஸ் இது.
நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா யூஜிக்கு நீங்க போய் படிக்க போறீங்க அப்படின்றப்ப, பிஜிக்கு நீங்க போய் படிக்கிறப்ப அவங்க என்ன கரிக்குலம் வச்சிருக்காங்க, அவங்க என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க சொல்லி கொடுக்கறதுக்கு, அது மூலயமா நம்மளுக்கு வெளியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு உதவுமா அப்படின்றது எல்லா கோர்ஸுக்குமே நீங்க பார்க்கணும். இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிளாஸ் 12th பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுலயும் டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரா, கால்குலஸ், ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, நம்பர் தியரி, காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. ரைட்டா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். தென் பிஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல அல்ஜிப்ரா, அனாலிசிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க, எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மெயினாக வந்து யூஜிக்கு பார்க்கறதுனால இதை யாருன்னா யூஜி முடிச்சிட்டீங்க இந்த இன்ஸ்டியூஷன்ல சேரணும் அப்படின்னா நீங்க கூட இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ரைட்டா? செலெக்ஷன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தென் இன்டர்வியூ செகண்ட் ரவுண்டு போக வேண்டியது இருக்கும். தென் மெரிட் லிஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமையும் நம்மளுடைய இன்டர்வியூயும் பேஸ் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்பர்ஸ் ஆல்சோ வெரி லெஸ். ரைட்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை சேர்த்துருவாங்க. இல்ல 40 80 சீட்டு தான் மொத்தமே. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் வித் பிசிக்ஸ், மொத்தமே 40 ஸ்டூடெண்ட் தான் ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஐ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சில பேர் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னா, ப்ராக்டிஸ் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் ஆர் அவைலபிள் இந்த வெப்சைட். ப்ரீவியஸ் பேப்பரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க, நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரென்த் கான்செப்ட், நாட் ஜஸ்ட் ஃபார்முலா மெமரி. சும்மா வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டை வந்து ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சு எழுதலாம்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியாது. ரைட்டா? அதனால கான்செப்டை நீங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் ப்ரூஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஃபோக்கஸ் ஆன் ப்ரூஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து மெயின் ஃபோக்கஸ், அதான் சொன்னல, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிரும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து இவங்க வந்து கேட்கறாங்க அப்படின்ட்டு. யூஸ் புக்ஸ் லைக் சேலஞ்ச் அண்ட் த்ரில் ஆஃப் ப்ரீ காலேஜ் மேத்தமெட்டிக்ஸ். ரைட்டா? என்ன மாதிரியான கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் என்ன மாதிரியான புக்ஸை கொடுக்கறதுக்கும் இங்க வந்து நம்ம வந்து இதுல கொடுத்துருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா பிஜியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் இன் அல்ஜிப்ரா, அப்போஸ்தல், கால்குலஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேம்பஸ் லைஃப் அட் சிஎம்ஐ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அங்க வந்து இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நல்ல மரம் செடி கொடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வளர்ந்துருக்கும், பார்க்கறதுக்கு கிரீனரிஸா இருக்கும். பீஸ்ஃபுல் எக்கோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ். சரி இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கேயே அவைலபிள். ஏன்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ரைட்டா? ஸ்டூடெண்ட் கிளப்ஸ், கோடிங் கிளப், கியூஸ் கிளப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்கு. தென் ஃப்ரீக்வெண்ட் செமினார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. அது ரொம்பவே பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் பேக்கேஜ் வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸ்காலர்ஷிப் எதனா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25. என்ன சார் இவ்வளோ ஃபீஸ் இருக்கு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் இருக்கு. அவங்க பசங்களுடைய மெரிட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணியும் வந்து இங்க ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் இருக்கு. ஜெனரஸ் சப்போர்ட் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஸ்டைஃபண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் ஆல் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுதான் சொல்லலை, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு படி நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம சிறப்பா இருந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி நிறைய இருக்கு. ஃபீஸே இல்லாம படிக்கிறதுக்கும் நிறைய வழி இருக்கு. ஃபீஸே இல்லாம நிறைய பேர் படிக்க வைக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஆனா அதுக்கு நம்மளுடைய என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சும்மா எனக்கு படிக்க வைக்கலையே, ஏன்னா ஃபீஸ் ஜாஸ்தி கேட்கறாங்களா அப்படிலாம் கிடையாது. படிக்கிறதுக்கு நான் என்ன குவாலிட்டி வச்சிருக்கேன், இதை நான் பாடணும்னா நான் அவங்களுக்கு வந்து என்ன சிறப்பு சேர்த்து கொடுப்பேன். அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் ஆல்சோ ரெடி. பட் நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்றத தான் செக் பண்ணிக்கணும். சரியா? ஆனுவல் பிஜி ஃபீஸ் எப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் வருது. ரைட்டா? இதுல வந்து ஸ்பீக்கர் ஸ்காலர்ஷிப் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுக்குறாங்க. தென் எக்ஸல் அண்ட் அச்சீவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி அட்மிஷன்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா admission@cmi.ac.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். தென் இது ரைட்டா உங்களுக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் நம்ம பார்த்தலாம். ஐடியல் ஃபார் ஸ்டூடெண்ட் வித் டீப் கியூரியாசிட்டி இன் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். மேக்ஸ்லயும் கம்ப்யூட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் ரொம்பவே ஆப்டா இருக்கும். தென் வந்து ரிசர்ச் ஓரியன்டா நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டதா இருக்கும். தென் வந்து இஃப் யூ லவ் சால்விங் ப்ராப்ளம்ஸ், நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொன்னோம்ல, மேத்ஸ்னாலே ஏதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றதுக்காக தான். அப்ப அந்த மாதிரி நான் ஏதாவது என்னுடைய சொசைட்டில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி பெஸ்ட் வே அப்படின்னா, இன்னைக்கு மேத்ஸ் இல்லாம எதுவுமே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், சால்வ் பண்றதோ இல்லை அப்படின்றதுனால சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஐடியாஸ்
பியாண்ட் டெக்ஸ்ட் புக்கை தவிர நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் எ பெஸ்ட் பிளேஸ் சிஎம்ஐ, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ரைட்டா? இந்த 2 கோர்ஸை பார்த்துக்குங்க. வேற எங்கன்னா நீங்க ஜாயின் பண்ற மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸோ இல்ல பிஎஸ்சி மேக்ஸோ இல்லைன்னா மேக்ஸ் வித் பிசிக்ஸோ இல்லைன்னா மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எங்கன்னா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு ஆப்ஷனை திங்க் பண்ணி பாருங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா எனக்கு வந்து எவ்வளவு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வரும், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கும், இதெல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லைன்னா மேக்ஸ் படிக்கிறதுக்கோ கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கோ பெஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம்ஐ. திங்க் மேத்தமேட்டிக்கலி திங்க் சிஎம்ஐ அப்படின்றாங்க. சரியா? அதனால பாத்துங்க. தென் இதுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் சொல்றாங்களே சார், இதெல்லாம் மேக்ஸ் சம்பந்தமா கேட்கறாங்களே, இதெல்லாம் நான் எங்க போய் படிக்கிறது அப்படின்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சயின்ஸ் இன்ஸ்டியூட் போகணுமோ இல்லைன்னா வந்து ஒரு நீட் எக்ஸாம்ஸ் மெடிக்கல் எக்ஸாம்ஸ் போகணுமோ ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் போகணுமோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே ஒரு ட்ரைனிங் கோமட் 2026. இந்த ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஐயும் கவர் ஆயிடும். சப்போஸ் நீங்க வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கோமட் 2026 எடுத்தீங்கன்னா சிஎம்ஐயும் நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம், விஐடி எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம், எஸ்ஆர்எம்மும் கிளியர் பண்ணலாம், இந்துஸ்தான் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம், விஐடியும் கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பைண்டா எல்லாத்தையும் கவர் ஆகுற மாதிரி ஒரே ப்ரோக்ராம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026. மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாமினல் ஃபீஸ் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 20,000 தான் ஃபீஸ். ஆனா அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃபர் கொடுக்குறோம். 10,000 பிளஸ் டாக்ஸ் 11,800 தான் வரும். இட்ஸ் ஏ லைவ் ஆன்லைன் ப்ரோக்ராம். பிளஸ் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்மளுடைய ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தென் ரெகுலர் டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். நல்லா இருக்குல்ல? ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா? 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சார் இப்போ இமீடியட்டா என்னால கால் பண்ண முடியாத, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா உங்களுடைய டீடைல் கொடுங்க. சார் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டு ஜாயின் கோமட் ப்ரோக்ராம், இல்லை சிஎம்ஐல நான் போகணும், எனக்கு வந்து கிளாஸஸ் கொடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சும்மா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல கண்டென்ட் பார்த்தாலே போறோம், உங்களுக்கு எல்லாம் கிளாரிட்டி கிடைச்சிரும். ரைட்டா? கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க, 100% உங்களுக்கு வந்து சேரணும்னு இருக்கு அப்படின்னா கீழே வந்து நீங்க என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸை பக்காவா கொடுங்க. எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இன் கோமட் 2026 சார், ஐ நீட் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஃபீஸ்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க, எப்படி பே பண்ணணுன்ற லிங்கை அனுப்புவாங்க. நீங்க உடனே பே பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து நான் திருப்பி சொல்றேன், +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்க உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 100 பேருக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். கோர்ஸ் ஃப்ரீயா வேணும் சார், எனக்கு எங்க அப்பா வந்து இவ்வளவு செலவு பண்ணி 10,000 பிளஸ் வந்து டாக்ஸ் எல்லாம் சொல்றீங்க, 11,800 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளவு வசதி இல்லை சார், அவர் பண்ண, ஆனா எனக்கு படிக்கணும் சார், சிஎம்ஐல நான் படிக்கணும் சார், இந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 100 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயா பண்ணுறேன். வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ரைட்டா? பண்ணலாமா? ஒரு 100 பேருக்கு பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸே ஒரு ஃப்ரீ, 10,000 ரூபாய் ஃப்ரீ. ஒரு நல்ல ஆஃபர்ல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க பசங்க உங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்றாங்க இல்லையா, அதை வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல 9176552121 இந்த நம்பருக்கு நீங்க அமுச்சு வச்சிருங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். சரியாப்பா? பண்ணலாமா? முடியும் தானே? ரொம்ப ஈஸி தானே? கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்துக்கணும், நீட்டுக்கு படிக்கிறீங்க கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்துக்கணும், ஆன்லைன் கோர்ஸ், ஜேஇக்கு படிக்கணும் ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, விஐடிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு நம்ம கிளாஸை வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். நீங்க பண்ண வேண்டியது என்ன, ஒரு 100 சப்ஸ்கிரைபரை மட்டும் பண்ண வச்சு அவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும், அதை ஒரு போட்டோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க 9176552121 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. சரியா? உங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் ஃப்ரீயா கூட படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆர்ஜிஆர் டீம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.